சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி அறிவிப்பு. எஸ்பிஐ வங்கி மற்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் யாருக்கெல்லாம் கணக்கு இருக்கோ அவங்க 2 வாடிக்கையாளர்களுக்குமே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்ன அறிவிப்புகள், யாருக்கு இது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத எல்லாத்தையும் பார்த்துடலாம். முந்தைய காலத்துலலாம் வங்கிகள் அப்படின்னாவே மக்களோட பணத்தை சேமிக்கிறதுக்காகவும் சேஃபாக வச்சுக்கிறதுக்காகவும் தான் வந்துட்டு இந்த வங்கிகள் அப்படின்றதே உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வங்கிகளுக்காக நாம் இருக்கோமா, நமக்காக வங்கி இருக்கா அப்படிங்கிறதே தெரியாத சுச்சுவேஷனில் இருக்குது. எதனால் சொல்கிறேன்னா இப்போ வங்கிக்கு நம்மக்கிட்ட இருந்து நிறைய சார்ஜஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாவா இல்லையா அப்படின்றத நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க முதல் அறிவிப்பாக எஸ்பிஐ வங்கியிலிருந்து பார்த்துடலாம். தனது வாடிக்கையாளர்களுக்கு இனிமே புதிய விதிமுறைகள் இதுதான் வந்து கடைபிடிக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைன்னு சொல்லக்கூடிய நம்ம ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி நிறைய வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எஸ்பிஐ பேங்க்கில் வந்து யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்க டிரான்சாக்ஷன்ஸ் நடத்துகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு மாதத்துக்கு இனிமேல் 200 ரூபா சார்ஜஸ் அப்படின்றது இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்காக பிடிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க முதல் விதியாக. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் வந்து பணம் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஒரு மாதத்துக்கு 3 டைம் மட்டும்தான் உங்களால் இலவசமாக டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது மேற்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமே ஏடிஎம் யூஸ் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதற்கான வட்டி விகிதத்தை மாற்றியிருக்காங்க. அதாவது இப்போ வாடிக்கையாளர்களுக்கு 3.5% வந்து நாங்கள் வட்டி கொடுக்க போகிறோம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 5% வட்டி அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா மினிமம் பேலன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு 3000 ரூபா அப்படி இருந்தது சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ 5000 ரூபா வரையும் வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது 5000 மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அப்படின்றதையும் எஸ்பிஐ அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இவை அனைத்தும் தான் எஸ்பிஐ வங்கியில் அமலுக்கு வரக்கூடிய மிக முக்கிய மாற்றங்கள். அண்ட் இரண்டாவது பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ தனது வாடிக்கையாளர்களுக்கு மிக மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி தான் கடைசி தேதி. இன்கேஸ் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அந்த அறிவிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அனைவருமே அனைத்து வாடிக்கையாளர்களுமே கேஒய்சி அப்படின்றத ஏப்ரல் 10ஆம் தேதிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் நீங்கள் பண்ணாமல் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும், நாங்கள் பொறுப்பாக மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2 முறை மூலமாக நீங்கள் இந்த கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டைரெக்டாக பேங்க்குக்கு போய்ட்டும் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஆன்லைன் மொபைல் மூலமாகவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மொபைல் மூலமானு சொல்லி பார்த்தோன்னா ப்ளே ஸ்டோரில் பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட ஆப் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஆதார் அட்டை டீட்டெயில்ஸை வந்து கொடுத்து ஓடிபி கேட்கும். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோடது கேஒய்சி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் இதை பண்ணாமல் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பேங்க்கோட அனைத்து இதுவுமே வந்து ஆக்டிவிட்டீஸும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம், இல்லைனா தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருவோம் கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுற வரையும்ன்றதை தெளிவாக ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எஸ்பிஐ அண்ட் பஞ்சாப் நேஷனல் வங்கி வாடிக்கையாளர்கள் அனைவருக்குமே இந்த 2 அறிவிப்புகளும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த புதிய விதிகள் அமலுக்கு வர்றது மூலமாக நமக்கு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள், அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.